அதை ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் பருப்பை அலசி குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், துவரம் பருப்பு 1/4 கப், அப்புறம் பீன்ஸ் கேரட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொடிசாக அரிஞ்சு பீன்ஸ் கேரட் போட்டுட்டு ஒரு தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன பெரிய வெங்காயம் போட்டுட்டு கல்லுப்பு போட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மஞ்சத்தூள் போட்டு 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், போட்டுட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டிங்களா, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட மறந்துட்டேன், போட்டு ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. விசில் போட்டு ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் 5 விசில் வந்ததுக்கப்புறம் விசில்லாம் போனோட்டி மூடியை கழட்டிட்டு நல்லா வெந்திருக்கும். நல்லா அப்படியே கரண்டியை வச்சு மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டோடனே ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுங்க. அப்படியே பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு கப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போடுங்க. 2 வரமிளகாய் நல்லா கிண்டி விடுங்க. அப்படியே எடுத்து நம்ம வேக வச்சுருக்கிறதுல கொட்டிடுங்க. கொட்டினோட்டி ஒரு அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா நல்லா கமன்னு இட்லி சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.